உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி காலிஃபிளவர்னா எல்லாருக்குமே ஃபேவரட் தான். இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான காலிஃபிளவர் கிரேவி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் சுடுதண்ணில கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு காலிஃபிளவரை ஹாஃப் போல வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே அரை ஸ்பூன் போல வெறுமிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்க வேணும்னா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5-6 போல முந்திரி பருப்பு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, அரை ஸ்பூன் போல சீரகம், இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுட்டு அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், அரை ஸ்பூன் போல கரம் மசாலா, இது கூடவே தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் தக்காளி முந்திரி போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையுமே இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 1 மினிட் போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுல அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். நல்லா கொதிச்சு கிரேவி நல்லா திக்கா வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃபிளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட சப்பாத்தியோட சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.